சரி, அடுத்த தகவல். காவ்யா மாறன் டிஸ்கஷன். அதாவது ஒரு டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவான பொறுமை கேட்டுக்குங்க. சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ். ஓகே. ஆனால் டென்ஷனு, எமோஷ்னலு, வைப்ரேஷனு, கோவப்படுறது, ஆதங்கப்படுறது, பொறாமப்படுறது எதுவுமே தோதாகாது. ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கணும். ரொம்பவே அப்படியே அந்த கூலாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. நீங்கள் மூவியை ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அதை நிர்வகித்து தோது பார்க்குறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போவே இந்த அளவுக்கு டென்ஷனு, கோபம், வைப்ரேஷனு, ஆதங்கம் எதுவுமே தோதாகாது. நான் ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக தான் மூவியில் புக் பண்ணேன். இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்க்கெலாம் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, கம்பெனிக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. இப்போ அது ஓரளவு பூர்த்தி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றதே உங்களுக்கு தோதாகாது. நீங்கள் நடித்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. என்னுடைய இன்கம்மே போதுமானது. அதனால் காவ்யா மாறன் பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அலோவ் பண்ணுறதுன்றது தோதாகாது. ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணணும், இல்லைன்னா அது நெகட்டிவான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண மாதிரி மாறிடும். ஓகே. அதனால் உங்களுடைய மூவியில் புக் பண்ண மூவிஸில் எல்லாத்தையுமே வெவ்வேறு ஆக்ட்ரஸை நான் வந்துட்டு ரீப்ளேஸ் ஃபைல் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ரிலாக்ஸாக ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கலாம், அல்லது என் கூட சேர்ந்து காலேஜ் படிக்கலாம். சினிமாலாம் உங்களுக்கு தோதாக மாட்டேங்குது. அப்படியே தோதானாலுமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. அது ஒரு ஜாலியான ஒரு மனநிலையை தான் நம்ம தோது பார்க்கணும். உச்சபட்ச பணியாக இருந்தாலுமே அங்கேயும் ஒரு நிகழ்வு இருக்குது. அங்கே போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு, வைப்ரேஷன் ஆகிட்டு, ஆதங்கம் ஆகிட்டுலாம் இருந்தோம்னா தோதாகாது. அதனால் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றத கான்செப்டை விளக்கிங்க. ரிலாக்ஸாக லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்குங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல். ஒரு நாடகமாகட்டும், ஒரு மூவி ஆகட்டும், ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவில் நம்ம ஒரு கேரக்டரை நம்ம டிசைன் பண்ணுறப்போ ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்குது அப்படின்னா உடனே நெகட்டிவ் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே. இப்போது ஒரு சில நாட்டில் ஒரு மனைவி அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றது தான் ஒரு விதி. ஆனால் ஒரு சில நாட்டில் அப்படி கிடையாது. நிறையா மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் அவங்க நாட்டில் ஒரு விதி. ஓகே. அதனால் ஒவ்வொரு நாட்டுக்குமே சட்டத்திட்டமே மாறுது. ஓகே. அதனால் ஓவர் நல்லவனாக இருக்கிறது அப்படின்றது அது நல்ல மாதிரியான விஷயமே கிடையாது. ஓகே. வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது, ஒரு சமநிலையான, ஒரு சமாதானமான, ஒரு பக்குவ நிலை அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஓகே. அதனால் நெகட்டிவ் கேரக்டரை நம்ம நினைக்கக்கூடாது. நேற்று ஒரு மெட்டி ஒலி சீரியலில் ஓகே ஒரு நெகட்டிவ் கேரக்டரு, அதனால் நைட்டு ஃபுல்லாக அட்டாக் பண்ணலாம், நைட்டு ஃபுல்லாக அப்படியே நம்மளை போட்டு சித்திரவதைப்படுத்தி விட்டாங்க. சினிமாவை பற்றியும் தெரிய மாட்டேங்குது, ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எதுவுமே புரியல. சும்மா ஒரு மிரர் நியூரான்ஸ் மாதிரி பார்க்குறது அப்படியே ஓகே. இதையே வேறு மாதிரி அந்த ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஓகே இவங்க நல்லவங்க. இந்த மாதிரி நபர் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு டீமுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா டேஞ்சர் தான். ஓகே. அதனால் ஒரு பக்குவ நிலை அப்படின்றது பொதுவான நிலையிலே நிறைய நபருக்கு தேவை. தனிப்பட்ட ஒரு நபர் நம்ம சொல்ல போகிறதில்ல, பொதுவான நிலையிலே நான் ஒரு தகவல் தான். ஓகே. சரி, அடுத்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு கொஸ்டின். சில உலக நாடுகள்லாம் கேட்குறாங்க, எங்கள் டைரக்டர் சார், எங்கள் ராஜா, எங்கள் தலைவரை, இங்கே ஏன் தமிழ்நாட்டை தோது பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை வளர்கிறப்போ முதலாவது தன்னோட தாய் தந்தை தான் அவங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு தோதான நபராக இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க டேடி தான் ஒவ்வொருத்தருக்குமே ஹீரோவாக இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் படிக்க வைப்பாங்க, நிறையா விஷயம் தோது செய்கிறப்போ அவங்க அப்பா அம்மாவோட கடந்து போயிடுவாங்க. நிறையா விஷயத்தில்
அடுத்தடுத்த நிலையை கடந்து போயிடுவாங்க. அப்படின்றப்போ சரி நம்ம தான் நிறையா விஷயத்த கடந்து வந்துட்டோமே, நம்ம அப்பா அம்மா இனிமேல் நமக்கு தேவை கிடையாது, அவங்கள ஒதுக்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க தான் நமக்கு எல்லா வகையிலும் தோது செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் படிக்கலத்தான், ஏழைத்தான், வறுமை தான், கொடுமை தான், நிறையா விஷயம் எரர் தான். ஆனால் இதெல்லாம் சால்வ் ஆகும். ஓகே, இப்போ நான் ஓரளவு சம்பாதிக்கிறேன், ஒவ்வொரு விஷயமா நான் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். அதனால் நிறையா பேர் செய்யக்கூடிய தவறு தான், யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்வாங்க, அதை மறந்துட்டு அவங்களாம் நமக்கு தேவையில்லைங்க, நாங்களே போதுங்க அப்படின்னு சொல்ல பேர் சொல்கிறதுன்றது தோதாகாது. ஓகே, அதனால் நன்றி உணர்வாக இருக்கிறதுன்றது நல்ல விஷயந்தான். அதனால் தமிழ்நாட்டை ஓரளவு ரெடி பண்ணலாம். இப்போ தான் ஒரு விஷயம் தோது பார்க்கணும். ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக தான் இனிமேல் எல்லாம் தோது பார்க்கணும். ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஓஷோவே சொல்கிறாரு, ஹார்ட் ஒர்க்கில் உங்களுக்கு கேஷ் கிடைக்காது, ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் கேஷ் கிடைக்கும் அப்படின்றாங்க. அது ஒரு வகையில் உண்மை தான். அதனால் இனிமேல் ஸ்மார்ட்டாக தான் எல்லாத்தையும் ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே, அதே சமயம் ஒரு சமமான அளவு உலக நாடு பணி அப்படின்ற கான்செப்டும் இருக்குது. அதனால் நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, அடுத்து சோப்பனாங்கி என்ன ஒரு எரர் அப்படின்னா பட்டர்ஃப்ளை அட்டாக் தான் எரரு. அதுக்கு என்னங்க தற்காலிக தீர்வு அப்படின்னா தான் 24 hours ஆன்லைனில் இன்வால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் பாஸ் ஆகும். அல்லது நம்ம எதாவது கொஞ்சம் கேஷ் சம்பாரித்தோம் அப்படின்னா தீர்வு. இல்லைன்னா விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வினைக்கும் அது சமமான அளவு ஒரு நன்மையான ஒரு விஷயமும் தோது பார்ப்பாங்க. அதனால் மனித வாழ்க்கை அப்படின்றது தான் சரி. மனித வாழ்வியல் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு கட்சியோ ஒரு நிர்வாகமோ கிடையாது. பொதுவான ஒரு நிலை, பூலோக வாழ்வியல் நிலை. அதனால் மனுஷங்களாக வாழ்கிறதா இல்லை மிருகமாக வாழ்கிறதா அனிமலாக வாழ்கிறதான்றது அவங்கவுங்க சுயசார்பு விருப்பம். ஓகே, என் நிலையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மேன்மை நிலையில் வாழலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் அனிமல் மாதிரி வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிது. அதுக்கு நம்ம ஒன்றும் தோது பார்க்குறது கிடையாது. ஓகே, ஏன்னா சோத்துக்கே வழி இல்லைங்க டைரக்டர் அப்படின்னா நம்ம போய் ஏதோ ஒரு அரிசி ஒரு சிப்பம் வாங்கி கொடுக்கலாம். காசே இல்லைங்க டைரக்டர்னால் ஏதோ ஒரு செக்கு காசு கொடுக்கலாம். எல்லா வசதியுமே இருந்து சும்மா டைம் பாஸ் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணுறது? அதனால் விலங்கு மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு ஏதோ ஒரு வகையில் சூழல் அமைஞ்சிருச்சு. இப்போ அதை சரி செய்யணும், படிப்படியாக தான் சரி செய்யணும். ஓகே, சரி, நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்தா தான் நமக்கு அடுத்த விஷயம் தோதாகும். தடையெல்லாம் நீங்கினா தான் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.